நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் நீங்க வச்ச இடத்துல இல்லாம அடுத்த நாள் வேறொரு இடத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜப்பான்ல நிஜமாவே ஒருத்தருக்கு 1 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2008 ஜப்பான்ல ஃபுகுவோங்கிற பிளேஸ்ல 57 வயசான ஒருத்தர் இருந்தாரு. டெய்லி வேலைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, டெய்லியுமே அவரோட ரொட்டீன் அப்படிதான் இருந்திருக்கு. என்னதான் அவரோட லைஃப் ஒரு நார்மல் ரொட்டீன்ல போயிட்டு இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்திருக்கு. என்னன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஃபுட்டு காணாம போறது, ஒரு பொருள் வச்ச இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கிறது, அண்ட் அவர் கூடவே யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். ஆனா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு தான் வயசாயிடுச்சு, இது மறதியா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதை அப்படியே விட்டுறாரு. பட் தொடர்ந்து அந்த விஷயம் அவர் வீட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ இதனால அவரோட வீட்டுல ஒரு சீக்ரெட் செக்யூரிட்டி கேமராவை ஃபிக்ஸ் பண்றாரு. ஒரு நாள் அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது அவரோட போனுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு. என்னவா இருக்குன்னு அவரோட கேமராவை ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்ல. ஏன்னா யாரோ ஒரு லேடி அவரோட வீட்டுல ஜாலியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவர் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஆனா யாருமே கிடைக்கல. கடைசியில அவரோட பெட்ரூம் மேல ஒரு க்ளோசெட் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷாக்கிங். காஞ்சூரிங் பேய் மாதிரி ஒரு 58 வயசுல ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த ஷெல்ஃப்குள்ள சின்னதா மேட்ரஸ் அண்ட் பெட்லாம் ரெடி பண்ணி அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. அவங்க அந்த வீட்டுக்கு திருடெல்லாம் வரலையா, வேலை எதுவும் இல்லாம 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை தெரியாம திறந்து வச்சுட்டு போன கேப்ல உள்ள வந்திருக்காங்க. அண்ட் டெய்லி அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா கீழே இறங்கி வந்து சமைச்சுக்கிட்டு தேவையான பொருளையும் எடுத்துக்கிட்டு மேல போய் மறுபடியும் ஒளிஞ்சுப்பாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்களும் உங்க வீட்டுல இருக்க க்ளோசெட்டை ரொம்ப நாளா ஓபன் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே போய் ஓபன் பண்ணி பாருங்க. பட் யாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் குப்பையா இருக்கும், அதை மட்டும் கிளீன் பண்ணி வைங்க.